நடிகர் கருணாஸ் சென்னை விமான நிலையத்திற்குள் துப்பாக்கி குண்டுகளுடன் நுழைந்திருக்கிறார். விமான நிலையமே பரபரப்பாகி உள்ளாகி அதிகாரிகள் அதிர்ந்து போன நிலையில் இதன் பின்னணி குறித்து பார்க்கலாம் விரிவாக. பிரபல திரைப்பட நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சி தலைவருமான கருணாஸ் திருச்சி செல்வதற்காக சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்திருந்தார். வழக்கமான விமான நிலைய பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கருணாசிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட நிலையில் அவரின் கைப்பையை ஸ்கேன் செய்து பரிசோதித்தனர். அப்போது கருணாசின் கைப்பையில் வெடிப்பொருட்கள் இருப்பதற்கான எச்சரிக்கை ஒலி அடித்ததில் விமான நிலையமே பரபரப்புக்குள்ளான நிலையில் கைப்பையை தனியே எடுத்து வந்த அதிகாரிகள் அதிலிருந்து 40 துப்பாக்கி குண்டுகளை கண்டு அதிர்ந்து போயினர். ஒரு பாக்ஸுக்கு 20 குண்டுகள் வீதம் 2 பாக்ஸ்களிலிருந்து 40 குண்டுகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதில் 32 குண்டுகள் ரக துப்பாக்கிக்கான குண்டுகள் என்பதை கண்டுபிடித்த நிலையில் கருணாசிடம் தீவிர விசாரணை நடத்தினர். சோதனையிலிருந்து வெடிப்பொருளுக்கான அபாய ஒளி ஒலித்து துப்பாக்கி குண்டுகள் கைப்பற்றப்பட்டது வரை எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் இருந்த கருணாஸ் விசாரணையின் தொடக்கத்திலேயே நான் துப்பாக்கி லைசென்ஸ் ஹோல்டர் எனவும் என்னிடம் உள்ளவை கை துப்பாக்கியின் குண்டுகள் எனவும் அதிகாரிகளிடம் பதிலளித்துள்ளார். தொடர்ந்து விமான நிலையத்திற்குள் குண்டுகளை எடுத்து வரக்கூடாது என்ற விதி தனக்கும் தெரியும் என கூறிய கருணாஸ் விமான நிலையம் புறப்படும் அவசரத்தில் துப்பாக்கி குண்டுகள் உள்ள கைப்பையை தவறுதலாக எடுத்து வந்துவிட்டேன் என்றும் விளக்கமளித்துள்ளார். தனது சொந்த பாதுகாப்புக்காக உரிய முறையில் உரிமம் பெற்று கைத்துப்பாக்கி வைத்திருப்பதாகவும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் துப்பாக்கியை ஒப்படைத்திருப்பதாகவும் கூறிய கருணாஸ் துப்பாக்கியின் 40 தோட்டாக்கள் மட்டும் கைப்பையில் இருந்ததை தான் கவனிக்கவில்லை என கூறி துப்பாக்கிக்கான ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். கருணாசின் விளக்கத்தையும் அவர் சமர்ப்பித்த ஆவணங்களையும் ஆராய்ந்த அதிகாரிகள் பறிமுதல் செய்த தோட்டாக்களை அவரிடமே ஒப்படைத்த நிலையில் இனி இதுபோன்று விமான நிலைய சட்ட விதிகளை மீறி வெடிப்பொருட்களை எடுத்து வரக்கூடாது என கருணாசை அறிவுறுத்தி இருக்கின்றனர். அதிகாரிகளின் இந்த விசாரணையால் ஏற்பட்ட தாமதத்தில் கருணாஸ் செல்ல இருந்த விமானம் புறப்பட்ட நிலையில் விமான நிலையத்திலிருந்து வெளியேறிய கருணாஸ் தன்னுடைய காரிலேயே திருச்சி புறப்பட்டு சென்றார். இந்த சோதனையாலும் கருணாசின் இந்த சம்பவத்தாலும் சென்னை விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.